ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டம்ப்ளிங் செய்ய போகிறேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட. சைனாவில் இதை டம்ப்ளிங் சொல்லுவாங்க. நேபாளிய தீபத்துலேயே இது மோமோன்னு சொல்லுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, காலையில் கூட நம்ம பசியாகிறது கூட இது செஞ்சு சாப்பிடலாம். டம்ப்ளிங் உள்ளே வைக்கிறதுக்குள்ள மசாலா செய்ய போகிறேன். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, 5 உருளைக்கிழங்கு. இப்போ நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ண போகிறேன்னா, யூஸ்வலாக நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம், அந்தளவு கட் பண்ணால் போதும், நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெஜ்ஜு டம்ப்ளிங் தான் செய்ய போகிறேன். இதில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். இதை நான்வெஜ் டம்ப்ளிங் நீங்கள் செய்யலாம். அதில் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிடலாம். இது வெஜ்ஜில் கேரட்டு, உருளைக்கிழங்கு இல்லைன்னா பச்சை பட்டாணி இந்த மாதிரி மிக்ஸு வெஜ் வச்சும் செய்யலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறேன். நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறணும். ஆனால் நான் இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி வைக்கலை. இப்போ இந்த இடிகளில் தான் நான் இடித்து போட போகிறேன். கொஞ்சமாக நல்லா இடித்து அதை போட்டுட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்க போகிறேன். நான் வதக்கின வெங்காயம் நல்லா வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி கழுவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ண போகிறேன். ஆனால் உருளைக்கிழங்கை ஆட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கிறோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம கழுவுன தண்ணி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இருக்கணும். யூஸ் பண்ணுனா டம்ப்ளிங் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் நான் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கப்பு அளவில் நான் 2½ கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் நான் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்ச பட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும், அது எல்லா இடமும் நல்லா படுறது மாதிரி. அப்புறம் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். ஏறக்குறைய நம்ம பூரி செய்வோம்ல, பூரி சப்பாத்தி அந்த பதத்துக்கு. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம பூரி சப்பாத்திக்கு போகிற உருண்டை மாதிரியே இதுக்கும் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். உருண்டையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கீழே தான் உட்காந்து டோ செய்ய போகிறேன். அதான் பேப்பர்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பூரிக்கட்டை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது சொலகுலாம் எடுத்து வைக்கிறேன். இது மேலே தான் செஞ்சு வைக்க போகிறேன். சப்பாத்தி கட்டை மேலே கொஞ்சமாக மைதா மாவை தூவி விட்டுருக்கேன். இப்போ டோவை எடுத்து பூரி ஷேப்பில் செஞ்சுக்கிற போகிறேன். இப்போ செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இது உள்ளுக்கு வச்சு முடிச்சு போடுறது மாதிரி அந்த வடிவத்தில் செஞ்சுக்கிற போகிறேன். நான் இதுக்கு ஆக்சுவலி அச்சு இருக்குது, வெளியே கடையில் விற்கிது, ஆன்லைனில் கூட வாங்கலாம். அச்சில் வச்சோம்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் அச்சு வாங்கலை, நான் சொந்தமாகவே கையில் செய்கிறேன்.
இதை பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்ட்டு இந்த மாதிரி தான் முடிச்சு போட்ட மாதிரி செய்யணும். எல்லா டோவ்லையும் அச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தயாராகிட்டேன். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பாஸ்கெட்டில் வந்து பேப்பர் போட்டு டிஷ்யூ எடுத்து வச்சுக்கிற போகிறேன். இதில் தான் நான் பொரிச்சு வைக்க போகிறேன். ஏன் நான் டிஷ்யூ போடுறேன்னு சொன்னால், எண்ணெய் வந்து நம்ம செய்கிற டம்ப்ளிங்லாம் ஒட்டாது அவ்வளவா. அந்த எண்ணெய்லாம் வந்து டிஷ்யூவில் இறங்கிரும். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ டம்ப்ளிங்கை போட்டு நான் பொரிக்க போகிறேன். யூசுவலாக வந்து எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு போகிறது நம்ம எதையும் போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து எண்ணெய் அவ்வளோவா அதில் ஆட் ஆகாது. இல்லைன்னு சொன்னால் நம்ம செய்கிற எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி நிறைய எண்ணெய் பிடிச்சிட்டு வரும். இந்த டம்ப்ளிங்கை எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் இது. யூசுவலாக வந்து இந்த டம்ப்ளிங்கை அரிசி மாவில் தான் செய்வாங்க. அரிசி மாவில் செஞ்சு ஆவியில் வச்சு அவிச்சு எடுப்பாங்க. ஃப்ரை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணி. ஆனால் சைனீஸ் முஸ்லீம் வந்து இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் இப்போ நான் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் டைமில் காஃபி டீயோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், என் இடத்துல பார்த்தா மழை பெஞ்சு நின்றுருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்றது நல்லா ஒரு இதமாக சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அன்புடன் உங்கள் ருசினா. பாய்.